ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோலையும் பேசியிருப்போம் ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வருது அப்படின்ட்டு. சரி, அப்புறம் இந்த வீடியோவில் என்ன, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசின அந்த ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன்ஸ் வந்துருந்துச்சு, அதே மாதிரி ஒரு சில அசம்ஷன்ஸும் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட பெனிஃபிட் என்ன அண்டு அதோட ட்ராபேக்ஸ் என்ன, எங்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ப்ரைஸிங்கோட டீட்டெயில் என்ன, இது எல்லாத்தையும் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், டிலே பண்ணாமல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டார்லிங்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எனிவேர். ஸோ ஸ்டார்லிங்க் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் வந்துட்டு போர்ட்டபிலிட்டியும் கூட. போர்ட்டபிலிட்டினா என்னென்னா, நம்ம எங்கே வேணால் அதை எடுத்துன்னு போகலாம். இன்ஃபேக்ட் வந்துட்டு ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும், நீங்கள் காட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, கடலுக்கு நடுவில் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு இன்டர்நெட் வரும். நாங்கள் ஏன்டா நடுச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டவர் இருக்காதோ, உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காதோ, அந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க். ஏன்னா உங்களுக்கு டைரெக்டாக சேட்டலைட் கனெக்டிவிட்டி வர்றதுனால. அது மட்டும் இல்லாமல் 7000 சேட்டலைட் பக்கம் அவர் லான்ச் பண்ணி வச்சிருக்கா அப்படி. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது. ஆப்வியஸ்லி லான்ச் டைமில் வந்துட்டு கொஞ்சம் நிறையவே இஷ்யூஸ் இருந்துச்சு, ஏன்னா சேட்டலைட் அந்த டைமில் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி யூஎஸில் சொல்கிறாங்க. அண்ட் அது போக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பெனிஃபிட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லுலார் கனெக்ஷன். அது என்ன ப்ரோ டைரக்ட்னா, இது வந்துட்டு இந்தியாவில் வரதுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு சில வருஷங்கள் ஆகலாம். நம்ம ஊரில் ஜியோ, ஏர்டெல், விஐ எப்படி இருக்கானோ அதே மாதிரி யூஎஸில் வந்துட்டு டி மொபைல், வெரிசான் அப்படின்ற மாதிரி ஒரு சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்துட்டு டி மொபைல், அவங்க வந்துட்டு டைரக்ட் ஸ்டார்லிங்க் டு செல்ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க ஆன் அ பீட்டா பேசிஸில். பட் அது வந்துட்டு கொஞ்ச நாளில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அது என்ன அப்படின்றத பற்றி வந்துட்டு நான் வேணா ஒரு ஆர்டிக்கல் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி ப்ரோ, அப்போ இந்த டைரக்ட் செல்லுலார் கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இனிஷியலாக வந்துட்டு இது ஆண்ட்ராய்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐஃபோனுக்கு லான்ச் பண்ணாங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில். 18.3 நினைக்கிறேன், அதில் வந்துட்டு லான்ச் ஆச்சு ஒரு 4 months பேக்கு. உங்கள் ஃபோனில் வந்துட்டு இருக்க ஒரு பேண்ட்வித் வச்சு டைரெக்டாக நம்மளோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ்லாம் நம்ம மண்டை மேலே சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி நெட்வொர்க் டைரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது, உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ப்ரோ, அப்போ ஆப்பிளில் வந்துட்டு இந்த டைரக்ட் இது சேட்டலைட் கனெக்டிவிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதுவும் இது ஒன்றா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்துட்டு குளோப் ஸ்டார் அப்படின்ற ஒரு சேட்டலைட் கனெக்டிவிட்டி இருக்க ஒரு இதுவோட வந்துட்டு டைப் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த டைரக்ட் சேட்டலைட் கனெக்டிவிட்டி பை ஆப்பிள் வந்துட்டு வெறும் யூஎஸ்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. ஐ கெஸ் அது வந்துட்டு ஐஃபோன் 14 சீரீஸ்ல இருந்து வந்துட்டு ஹையர் அப்ல இருக்க எல்லா டிவைசஸ்லயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. அது என்ன பண்ணுன்னா, ஒன்லி டியூரிங் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், அதாவது கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இல்லை வந்துட்டு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும், ஏதாவது வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங்லேயோ இல்லை ட்ரெயிலையோ இருக்கீங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்படி இல்லை நீங்கள் ட்ரெக் போகிறப்ப வந்துட்டு வழியில் ஏதாவது பாதை மாறி போயிடுச்சு, இல்லை வெள்ளம் வந்துருச்சு, அதில் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்க, அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த டைரக்ட் சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுவுமே வந்துட்டு ஒரு லிமிடெட் பேசிஸில் தான் இருக்கும். ஃபியூ மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஐ கெஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக வரும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டிவைஸ்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளில் ஃபோன்லேயே இருக்க டைரக்ட் சேட்டலைட் கனெக்டிவிட்டிக்கும் ஸ்டார்லிங்க் கனெக்டிவிட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு ஸ்டார்லிங்க் வந்துட்டு சேட்டலைட்ஸ் நிறையா இருக்கும், குளோப் ஸ்டாரில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டர் கனெக்டிவிட்டியே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஐஃபோன்லாம் வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி பார்த்துனே இருக்கணும். வேறு ஸ்டார்லிங்க் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா பேக்கெட்டில் வச்சுருந்தாலே அது வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வரும் அப்படின்னாங்க. அண்ட் அகெயின் இது வந்துட்டு யூஎஸில் மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில் வரதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகலாம். சரி ரைட்டு, பெனிஃபிட்லாம் சொன்னீங்களே, ஏன் இது இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகுது ஸ்டார்லிங்க் எஸ்பெஷலி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மி. ப்ரைஸ் இங்கே இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு. அதே மாதிரி வெதர் பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வரும். இதுவே நான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபைபர்லாம் போட்டிருக்கேன்னா மோஸ்ட் ப்ராபப்லி அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் தான் வரும். ஸோ அது எதர் எர்த்குவேக்கோ இல்லைனா வந்துட்டு கேபிள் எதனாலையா டேமேஜ் ஆனாலே தவிர உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்காது. வேற ஸ்டார்லிங்க் பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாம் இந்த டிஷ் ஆண்டனா வச்சுருப்போம், டிஷ் டிவி அப்படின்ட்டு ஷாருக் கான் கூட வந்துட்டு எல்லாம் டிஷ் டிவி மாட்டுங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டிஷ் டிவிலையுமே வந்துட்டு அதை யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேகம் அதிகமாக வந்துருச்சு இல்லை மழை நிறையா வரா மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டிஷ் ஆண்டனா கனெக்டிவிட்டி வந்துட்டு இருக்காது, உங்களுக்கு நோ சிக்னல் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஸ்டார்லிங்க்லேயுமே அந்த பிரச்சனை தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப டென்ஸான க்ளவுட்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடுமே வந்துட்டு டிபெண்டிங் ஆன் த க்ளவுட் இன்டென்சிட்டி உங்களுக்கு கூட குறைய நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ
அதனால் வந்துட்டு மோஸ்ட் ப்ராப்ளி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். இதனாலேயே வந்துட்டு மெயின் ரீசன் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு ப்ரைஸ்டு பர்ஃபார்மன்ஸு. சரி ப்ரைஸ்ன்றீங்களே, இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் டிவைஸ்க்கு மட்டும் 33,000 ரூபாய் இந்தியன் ருபீஸில் வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அது போக மாதம் 3,000 ரூபாய் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் ப்ரைஸிங் வந்ததுக்கப்புறம் நான் வேணால் அதை ஒரு ஷார்ட் வீடியோவாக கூட போடுறேன். ஸோ இந்த ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஃபைபர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஃபைபரோட ஆக்சஸ் எனக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் இதோட சப்ஸ்கிரிப்ஷனை விட ஒரு 1/3 ஆஃப் த காஸ்ட்லேயே வந்துட்டு இதுக்கு மேட்சாக அப்படி இல்லைனா இதை விட கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஸ்பீடில் வந்துட்டு நான் இன்டர்நெட்டை என்னோட இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஐ கெஸ் லைக் மோஸ்ட்லி சிட்டி மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் அப்படி இல்லைனா Tier 1 சிட்டிஸ், Tier 2 சிட்டிஸ், ஈவன் Tier 3 சிட்டிஸில் கூட வந்துட்டு இதோட யூஸ் கேஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஸ்டார்லிங்க் மோஸ்ட்லி அந்தளவுக்கு அடாப்ட் பண்ண மாட்டாங்க. பட் மேபி ஒரு ரிமோட் ஏரியாஸில் ரொம்ப வில்லேஜ் சைடில் அந்த மாதிரி வேணால் அடாப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமோட் ஏரியாஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹில் சைடில் இப்போ நம்ம மலையிலலாம் டிரைவிங் பண்ணிட்டு போகிறோன்னா பாதி தூரம் மேலே வந்துட்டு நெட்வொர்க் இருக்கிறதுக்கே சான்ஸ் கிடையாது. அண்ட் அதுக்கு போக வந்துட்டு ஆப்வியஸ்லி ஃபைபர் கனெக்ஷன்லாம் வந்துட்டு போடுறதுக்கு நிறையவே காசு எடுக்கும். ஏன்னா அண்டர் கிரவுண்ட் அவங்க தோண்டி அதுக்கப்புறம் கேபிள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேபிள்லேருந்து அவங்க கனெக்ஷன் எடுத்து அதெல்லாம் பெரிய வேலை. அண்ட் அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பெனிஸ்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, பேக் பேக்கிங் பண்ணுவீங்க, சும்மா ஆஃப் த கிரிட் அப்படி போயிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா இப்போ எனக்குலாம் வந்துட்டு எப்படின்னா நான் எங்கேயாவது ஒரு ஆஃப் கிரிட் போயிட்டு அப்படியே அமைதியாக தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணும் அப்படின்லாம் ஆசை. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்துட்டு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பட் ஜென்ரல் பப்ளிக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தோணல. மேபி இந்த எப்படி இந்த ஐஃபோன்லாம் வாங்கி எல்லாரும் சீன் போட்டதுக்குன்னே வாங்குறாங்களோ அந்த மாதிரி இருக்கவங்க வேணால் வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி இது வந்துட்டு சும்மா ஃபோமோவில் வாங்குவாங்க, அந்த அளவுக்குலாம் வந்துட்டு வர்த்தாக இருக்காது. ப்ரைஸிங் டு பெர்ஃபார்மன்ஸ் வர்த்து இருக்காது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மக்களே நான் ஸ்டார்லிங்க் பற்றி பேச நினச்சது. ஆப்வியஸ்லி ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோவில் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியல. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டாக வந்துட்டு போட்டு எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். ஓய்.